எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 5ஆம் வீட்டில இருந்து 9ஆம் பார்வையா 12 வருடங்களுக்கு ஒரு முறை தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போறார். இந்த மாதிரி குரு பெயர்ச்சியில் யாருக்குமே இந்த பாக்கியம் இல்லை. முதல்ல வருமானம் கூடும், மன நிம்மதி வரும், திருமண வாழ்க்கை அமையும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு வாங்குவீங்க. 7.5 சனியாக இருந்தாலும் அந்த தாக்கம் போகும். ஜென்ம சனியாக இருந்தாலும் கண்டங்கள் போகும், வருமானங்கள் கூடும், அடமானம் வச்ச நகையெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் வந்து சேரும், மருத்துவ செலவு குறையும். பயணத்தில் கவனமாக இருக்கணும். அதுலேயும் இரவு பயணத்தில் கவனமாக இருக்கணும். வேற்று மதங்களை கொண்டவர்கள், இனத்தை கொண்டவர்களோட கவனமாக இருக்கணும். அவங்களோட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணும்போது குற்றம் பார்க்கக்கூடாது. உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி செஞ்சீங்கன்னா அற்புதமான பலன் கிடைக்கும். மீனம் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? ஆலங்குடி அப்படிங்கிற கோவிலுக்கும் சூரிய நமஸ்காரமும் செஞ்சு, சூரிய நமஸ்காரம் செய்யும்போது பால் வந்து சுவாமிக்கு வந்து கொடுக்கணும். அதே மாதிரி நீர் அபிஷேகம் பண்ணணும். அதே மாதிரி ஆலங்குடியானை பண்ணும்போது மஞ்சள் வஸ்திர தானம், வியாழக்கிழமையில் வந்து சுவாமிக்கு அபிஷேகம், இதை ரெண்டும் செய்யும்போது அதிகமான சுப பலன்கள் உங்களுக்கு வந்தே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஜாக்பாட் ராசி. ஓகே சார், கடைசி ராசி ஜாக்பாட் ராசி. ஜாக்பாட் ராசி எப்படின்னா, இப்போ ஒரு பெரிய போராட்டம் உங்களுக்கு இருக்குது. என்ன, ஜென்ம சனி இல்லைங்களா? ஜென்ம சனியுடைய காலகட்டத்தில் வாழ்க்கையில் அப்படியே மந்தமாயிடும், உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்படும், செல்வாக்கிற்கு கொஞ்சம் குறைவு ஏற்படும், நினைப்பது நடக்காமல் போகும், தேவையற்ற சிந்தனைகள் குழப்பங்கள்லாம் வரும். இது பொதுவான விதி. ஆனால் இப்போ ஒரு 6ஆம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு இருக்கின்ற கேது அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கார். என்ன வந்தாலும் சமாளிக்கக்கூடிய சக்தியை 6ஆம் இடத்துக்கு கேது பண்ணிட்டுருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தில் இருந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு குரு உச்சமாக வருகிறார். குரு சஞ்சார நிலை எப்படி சொல்கிறோம்னா, அவருடைய பார்வையை வச்சு தான் சொல்கிறோம். அப்போது அங்கிருந்து 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்க போகிறார். முதல்ல என்னென்னா, இந்த ஜென்ம சனியால் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள் மீனராசினருக்கு இல்லாமல் போகும். முதல்ல ஒரு நல்ல பாயிண்ட் என்னென்னா, ஜென்மராசனி பாதிக்காது. அடுத்து 5ஆம் இடத்தை சஞ்சரிக்கின்ற போது குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக ஏற்படும். இது பொது பலன். இது இல்லை, குழந்தைகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கணும், குழந்தைகளை உயர்கல்விக்கு அனுப்பணும், குழந்தைகளுக்கு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி பண்ணணும், அதற்குரிய காலகட்டமாக, அதில் வந்து வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். குழந்தைகளை பற்றிய கவலைகள் நீங்கும். ஒரு பூர்வீக சொத்தில் சொந்த குடும்பத்திற்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் விலகி, அந்த சொத்து எந்த சொத்து எதிர்பார்த்தீங்க சொத்து கை கிடைக்கும். அது 5ஆம் இடத்து குரு செய்து கொடுக்கின்ற பூர்வ புண்ணிய பலன் என்பது. இந்த காலத்தில் தான் 5ஆம் இடத்தில் குரு சஞ்சரிக்கின்ற போது தான் கடந்த பிறவிகளில் நீங்கள் செய்த உண்மையான புண்ணிய பலன்களை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்தை ஜென்ம ராசியை பார்த்துட்டாரு. அடுத்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போது எதிர்பார்த்த ஆதாயங்கள், எதிர்பார்த்த சந்தோஷம், எதிர்பார்த்த வாழ்க்கை, சொந்த வீடு, வாகனம் என்ற எண்ணமெல்லாம் 11ஆம் இடத்தை பார்க்கின்ற போது நிறைவேறும். இந்த 11ஆம் இடத்தை சூட்சுமத்தை முதல்ல உடைச்சிருக்கேன், எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அது 11ஆவது குரு பார்க்கின்ற போது ஒரு வாழ்க்கை துணை இழந்தவர்களுக்கும், மறுபடியும் சொல்கிறது தான், இழந்தவர்களுக்கும் இல்லை பிரிந்தவர்களுக்கும் மறுமணம் நடக்கும், இல்லை திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு வந்து ஒரு நட்பு கிடைக்கும். இதெல்லாம் அந்த குரு செய்து கொடுப்பார். சரிங்களா? அடுத்து 9ஆம் இடத்தை குரு பார்க்குறார். மீனராசிக்கு 9ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வை குரு பார்க்கிறார். அப்போ சொந்த வீடு என்பது நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ஒரு வீடாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு வீடு வாங்கிடக்கூடிய நிலை ஏற்படும். சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு வாழ்ந்திடக்கூடிய நிலையும் உருவாகும். தந்தை வழி உறவுகளுடைய ஆதரவு கிடைக்கும், கௌரவம் ஏற்படும், எல்லா விதமான தெய்வ அருளும் கிடைக்கும். நன்மைகளையே மீனராசினர் இந்த குரு பயிற்சியின் போது காண போகிறாங்க. 5ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய குரு ரொம்ப ரொம்ப சுபிட்சத்தை தருவார். உண்மையிலே சொல்லப்போனால் ரொம்ப ஆறுதலான விஷயமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி காலகட்டம்ங்கிறது. காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இப்போ ஜென்மத்திலேயே சனி நின்று ரொம்ப வெளியில் சொல்ல முடியாத சிக்கல்களை கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பட் இப்போவே நிறைய பேர் சேஞ்சஸை கொஞ்சம் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு பக்கம் வந்து ஃபண்ட்ஸ் வந்து லிக்விடேட் ஆகிருக்கும், அவங்களுக்கு கொஞ்சம் கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு இருந்த பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் சால்வ் ஆகக்கூடிய நிலைமையில் போயிட்டுருக்கும். குரு வந்து சனி அந்த தன்னுடைய வீட்டையே பார்க்கிறார், மீனத்தையே பார்க்கிறார். குரு மீனராசிக்குரிய குரு பகவான் உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டையே பார்க்கும் பொழுது
உச்ச பலன்களை தருவார், ரொம்ப நல்ல பலன்களை தருவார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனியினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஸ்ட்ராங்காக நீக்கிடுவார். ஸோ ரொம்ப நல்லா இருக்க போகுது. தெய்வ அனுகூலம், தெய்வ அம்சம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கூடும். இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முகமே பார்த்திங்கன்னா ரொம்ப தேஜஸாக மாறும். ஒரு தெய்வீக ஒரு ஒளி பொருந்திய மனிதராக அவங்க இருப்பாங்க. மனதில் ஒரு இனம் புரியாத ஒரு அமைதி இருக்கும், பயம் இல்லாத தன்மை இருக்கும். இவ்வளோ நாள் ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் அவங்களுக்கு இருந்திருக்கும் சனியினாலையும் எல்லா வகையிலையும். பட் இப்போ இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நிச்சயம் நல்லா இருக்கும். இவங்க செல்ல வேண்டிய ஸ்தலங்கள்னு ஏதாவது உண்டா சார்? இவர்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம், இவங்களுமே சித்தர்களுடைய வழிபாடு நிறைய பண்ணணும். குருவுக்குரிய தன்மை நிறைந்த இடங்கள் எதுவாக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் திருச்செந்தூரே குருவுக்கான ஒரு மிக உயரிய ஸ்தலம்னு சொல்லுவோம். திருவண்ணாமலை சிவன் கோயில் சொல்லுவோம். இது மாதிரி குருவுக்குரிய தன்மை பொருந்திய பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கோ சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கோ சென்று வரலாம். மீன ராசினோட 7.5 சனியை மைண்டில் வச்சுக்கிட்டு எல்லாரும் கெட்ட பலனா நினைப்பாங்க. அந்த 7.5 சனியிலையும் நன்மை தரக்கூடியதுக்கு நிறைய நடக்கும். அந்த நன்மை தரக்கூடிய விஷயம் இந்த ஒரு வருஷத்தில் இவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த ஒரு வருட காலம் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வருட காலமாக இருக்கும். குழந்தைங்களால் நன்மை ஏற்படும், குழந்தைங்களால் நட்பெயர்கள் கிடைக்கும், குழந்தை பேர் உருவாகும், காதல் சக்ஸஸ் ஆகும், தொழில் ஸ்தானங்கள் நன்றாக இருக்கும், அதே போல் படிப்பில் முன்னேற்றங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப நன்மை தரக்கூடிய விஷயங்களாக இந்த ஒரு வருட காலமும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க ஹையர் ஸ்டடிக்கு போனாங்கன்னா ஹையர் ஸ்டடிக்குள்ளதே ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இவ்வளோ நாளும் தயங்கி தடங்களாக இருக்கிற விஷயம் திடீர் மூமெண்ட் கொடுத்து நல்ல ஒரு இடத்துல போய் நிற்கும். ஒரு விஷயம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நின்ன விஷயம் அவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இவங்களுக்கு 7.5 சனி விஷயம் நடந்தாலும் இந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு சுகமான விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மீனம் ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம்னா என்ன சொல்லலாமா? மீன ராசிக்காரர்கள் பரிகாரம் முருகர் வழிபாடு தான் எடுத்துக்க சொல்லுவேன். முருகர் வழிபாடு ப்ளஸ் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இந்த கருப்பசாமி, முனியசாமி அப்படிம்பாங்க இல்லையா, அவங்களுடைய வழிபாடுகளை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். அதாவது பலி கொடுக்கும் தெய்வ வழிபாடுகள், இல்லாட்ட பூசணியை வைத்து சுற்றி உடைப்பாங்க இல்லையா, அந்த வழிபாடு, இதெல்லாம் மீன ராசிகளுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம்.